மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இன்று இனிய மாலை வணக்கம். இந்து ஆன்மீக சங்கம் இன்று உங்கள் மூலமாக மக்கள் மன்றத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். இந்து ஆன்மீக சங்கத்தின் துவக்கம் 2024 விஜயதசமி என்று நாங்கள் துவங்கினோம். இந்த இந்து ஆன்மீக சங்கத்தின் முக்கியமான கொள்கை இந்து சமய மக்களின் தனி மனித உரிமை மீட்பு என்ற ஒரு மாபெரும் கொள்கையோடு நாங்கள் ஆரம்பித்த சங்கம். இது அறக்கட்டளை சார்ந்த அமைப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளை மூலமாக இந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களையும், பெண்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களும், இந்து சமய குழந்தை மற்றும் இளம் சிறுமியருக்கான கல்வி திட்டங்களும், தொழில்நுட்ப வசதிகளும், தொழிற்சாலைகளும், பள்ளிக்கூடங்களும், ஆலய புறணைப்பு மற்றும் ஆலய மேம்பாட்டுக்கான செயல் திட்டங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டு இந்து ஆன்மீக சங்கம் என்ற இந்த அமைப்பை நாங்கள் துவங்கியுள்ளோம். இன்று திங்கட்கிழமை அன்று பத்திரிகை ஊடக நண்பர்கள் உங்கள் மூலமாக நாங்கள் அனைவரும் மக்கள் மன்றத்தில் காலெடுத்து வைக்கிறதுக்காக இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அமர்ந்திருக்கிறோம். நான் செந்தில்வேல், என் பெயர் செந்தில்வேல், மாநில தலைவர், இந்து ஆன்மீக சங்கத்தின் மாநில தலைவர். திரு கலையரசன் மாநில துணைத் தலைவர், திரு சக்திவேல் பொருளாளர், திரு சிவதாஸ் துணை செயலாளர், திரு நரசிம்மன் செயல் தலைவர், திரு சீனிவாச தேசிகன் துணை தலைவர், திரு யோகானந்தம் துணை செயலாளர், திரு முனுசாமி துணை செயலாளர், திரு அருள்குமார் கல்வி வளர்ச்சித்துறை மற்றும் ஏமாமல்லி தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர், திரு முருகன் அவர் என்னோட துணை செயலாளர் அவர் இருக்கிறார். ஆக இது எங்களுடைய அறிமுகம். இந்த அறிமுகத்தின் மூலமாக மக்கள் மன்றத்தில் நாங்கள் கடந்த ஓராண்டாக பல நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளோம். அதே போல இந்து மக்களுக்கான ஒரு சமய கோட்பாடு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு எங்களோட கோரிக்கைகளை மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளும் நாங்கள் ஒரு 10 அம்ச கோரிக்கை முன்வைத்து இருக்கிறோம். இது தேர்தல் சமயம் என்ற போதும் எங்களை மதித்து எங்களுக்காக நீங்கள் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் உங்கள் ஆதரவோடு நாங்கள் மக்கள் மன்றத்தில் கால் பதிக்க உங்களோட வழிகாட்டியோட உங்கள் வழிகாட்டுதல் மூலமாக நாங்கள் மக்களை சந்திக்க இருக்கிறோம் என்றதை கூறிக்கொள்வது பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இந்து ஆன்மீக சங்கத்தின் முக்கிய கொள்கைகள் என்ன கேட்டால், இந்து சமய பெண்களுக்கான ஒரு வாழ்க்கை மேம்பாடு, இந்து சமய குழந்தைகளுக்கான கல்விகள், இந்து சமய ஒரு சகோதர சகோதரிக்கான ஒரு தொழில் மேம்பாடு ஆகிய அடிப்படை காரணங்களாக கொண்டு இந்த இந்து ஆன்மீக சங்கம் துவக்கப்பட்டுள்ளது. அதே போல் எங்கள் சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் இப்போது உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் தமிழக மாநிலம் முழுவதும் நாங்கள் உறுப்பினர் செய்கை நடந்து கொண்டிருக்கிறது. எங்களது கொள்கைகள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களோடு பயணிக்கும் அத்துணை உறுப்பினர் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைத்துக்கும் எங்களாலான உதவிகளை, நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு சென்றடையும் விகிதத்தில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வரும் இந்த தேர்தல் சமயம் முடிந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பொறுப்பேற்க இருக்கும் அமைச்சர் மற்றும் மாநில அரசுக்கான ஒரு கோரிக்கை முகாந்திரத்துக்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக இனிவரும் ஆண்டில் நமது இந்து மக்களுக்கான ஒரு பிடிப்பான நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நாங்களும் எங்கள் சங்கமும் மக்களுக்கான ஒரு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே இருக்கும் இந்து சங்க அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு என்ன பயன்கள் என்பதை அவர்களோட செயல் திட்டங்கள் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட செயல் திட்டம் இனி வரும் இந்த நிதியாண்டில் 26-27 நிதியாண்டில் எங்களோட சங்கம் சமுதாய பணிகள் களமிறங்கி மக்களுக்கான சேவையை நேரடி கண்காணிப்பில் நாங்கள் இறங்க போகிறோம் என்பதை மிக தீர்க்கமாகவும் உறுதியாகவும் சொல்கிறோம். அதே போல நமது அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களில் சங்கத்தின் முக்கிய அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துரைக்கும் விதமாக எங்களது சங்க கோரிக்கைகளை இப்போது இந்து மக்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும் அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக ஒரு கோரிக்கை மனு தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டும் எந்த மத்திய மாநில அரசுகளுக்கும் எங்களோட ஆதரவை முழுவதுமாக தர இருக்கிறோம். அதே போல இந்து மக்களுக்கான ஒரு வழிகாட்டுதலில் ஒரு இந்த ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் கொள்கை அமைப்புகளில்
மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கும் இந்து மக்கள் என்ற மக்களும் ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கம் என்றதை வலியுறுத்தி சொல்வதற்காக உங்கள் முன் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் எடுத்து வைக்கும் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். ஏனென்றால் மதம் என்பது ஒரு மனிதனின் வழிகாட்டுதலுக்காக இருக்க வேண்டுமே தவிர மதம் என்பது அரசியல் வங்கி ஓட்டாக இருக்கக்கூடாது என்றது எங்களோட சங்கத்தின் முக்கியமான குறிக்கோள். ஏனென்றால் ஒரு மதம் சார்ந்த வங்கியை துவங்குறதுக்காக மக்களிடையே பிளவுபடும் நோக்கத்தோடு எந்த அரசியல் கட்சியும் செய்யும் போது இதில் பாதிக்கப்படுவது பெரும்பான்மை சிறுபான்மை என்ற ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட மக்களுக்கான ஒரு விஷயங்களை நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியாமல், ஒரு சாதாரண அடிப்படை மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், மதம் என்ற ஒரு போர்வையில் இருக்கும் ஒரு மக்களுக்கான ஒரு பிரிவினை ஏற்படுத்தி மக்களிடம் ஒரு வேற்றுமை உணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டு அதில் ஒரு அரசியல் கட்சிகள் லாபம் ஈட்டுவது என்றது ஏற்றத்தக்கது அல்ல. ஏனென்றால் நமது பாரத ஒரு கொள்கையான வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு விஷயத்தை, அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி நாங்கள் மக்கள் அனைவரும் ஒரே சமமாக இருக்கிறோம், எங்களிடம் மதம் சார்ந்த பிரிவினை இல்லை, ஆனால் நீங்கள் ஜாதிய வேறுபாடுகளும் மத வேறுபாடுகளும் ஏற்படுத்தி எங்கள் மக்களை தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டு உங்கள் அரசியல் லாபத்துக்காக எங்களை இந்து சமய மக்களும் சரி மாற்று மத மக்களையும் நீங்கள் குழப்பிக் கொண்டு எங்களிடம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதில் குளிர் காய வேண்டாம் என்பதுதான் எங்களோட தீர்க்கமான முடிவு. அதே போல ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் நமது இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒரு துறைக்கான ஒரு பொறுப்பேற்றிருந்த ஒரு அமைச்சர், அப்போ பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலை கோயில் பாத்தீங்கன்னா ஒரு இந்து மக்களோட வழிபாட்டு உரிமைகளை மறுக்கும் அளவுக்கு ஒரு கெடுபிடிகள் மற்றும் அந்த அலுவலகம் மூலமாக இந்து மக்களான அன்றாட வழிபாடுகளை தடுக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் பார்த்திருப்பார்கள். ஏனென்றால் யாருமே கேட்க முடியாது, இனிமேல் இந்த மக்களுக்கான ஒரு உதவிகரமாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பும் கிடையாது, எந்த ஒரு அரசியல்வாதியும் கிடையாது என்ற ஒரு நிலையை ஏன் ஏற்படுத்த வேண்டும்? மத்திய மாநில அரசுகளுக்குள்ள இருக்க பிரச்சனைகளுக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மற்றும் ஒரு சமயம் சார்ந்த மக்களை மட்டும் பலிகாடாக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை. ஏனென்றால் இது மதம் சார்ந்த விஷயங்கள், இது மக்களுக்கான விஷயங்கள். அப்போ ஒரு மதம் என்று பிரித்து பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் மற்ற மதத்தின் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற ஒரு பாகுபாடை பிரித்து ஒரு ஒன்றிணைந்த இந்த மக்களின் மதனில் ஒரு வேற்றுமை விதைக்கும் போது ஒரு தீய எண்ணத்தை ஏன் நீங்க பார்க்க வேண்டும்? அதால் உங்களுக்கு என்ன லாபம்? அப்போ உங்களோட வாக்கு வங்கிக்கு மட்டும் உங்களுக்கு தேவை ஒரு பிரிவினைவாதம் என்றால் அந்த பிரிவினைவாதத்தை நாங்கள் முற்றிலுமாக எதிர்ப்போம். ஏனென்றால் ஒரு சமயம் மட்டுமே ஒரு மக்கள் குறிப்பிட்ட தொகை இல்லை, அனைத்து மக்களும் சார்ந்ததுதான் ஒரு சமுதாயமாக இந்த மக்கள் சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொதுவெளியில் போகும்போது மாற்று மதத்தினர் என்று யோசிக்காமல் எல்லாரும் ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு சகோதர பாசத்தோடு நம்ம பாடிக்கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வண்டியில் ஒரு முஸ்லீம் நண்பர் கை காமிச்சார், ஐயா நான் நடக்க கொஞ்சம் வண்டியில் இருக்கும்போது, இப்ப நான் இந்து முஸ்லீம் என்று பாகுபாடு ஒரு மனிதனாக நான் பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நோக்கத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டு அவர் நன்றி ஐயா சொல்லிட்டு, அப்போ எங்களிடம் இல்லாத ஒரு பிரிவினையை நீங்கள் அரசியல்வாதிகளே எங்களோட ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை ஒரு புதிய பிரிவினை உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட சுய லாபத்துக்காக எங்களை ஏன் பலிகாடாக்க வேண்டும்? இது எங்களோட கோரிக்கை. அப்படியே நீங்கள் பலிகாடு ஆக்க வேண்டும் என்றால் கூட இப்போ நாங்கள் என்ன கேட்கிறோம், இந்து சமயம் இது என்னால் இது புராண காலத்தில் தோன்றப்பட்டு வந்த ஒரு இந்து சமயத்தை நீங்கள் ஒரு கேலி பொருளாக ஒரு காட்சி பொருளாக மாற்றி அமைக்க வேண்டிய கெட்ட நோக்கம் என்ன? எதுக்காக உங்களுக்கு இது வேண்டும்? எங்களை ஒரு கீழ்த்தனமாக விமர்சிப்பதும் எங்களுடைய கடவுள்களை ஒரு கீழ்த்தனமான படங்களை மூலமே எடுப்பதும் எங்களோட புராண ஒரு இதிகாசங்களை கேவலமாக சித்தரிப்பதும் என்ன வகையில் நியாயம் என்று கேட்கிறேன். இந்த பத்திரிகை மூலமாக நான் பொதுமக்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதனால் உங்களோட ஆதரவோட இந்த சங்கத்தை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் வேண்டிக் கொண்டு நீங்கள் உங்களோட ஆதரவாக இந்த மக்கள் மன்றத்தில் கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் என்னோட 10 அம்ச கோரிக்கை இருக்குது, அதை கொடுக்கிறேன். தயவுசெய்து அந்த மக்களிடம் உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பளித்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.